ஸ்தோத்திரம். தேவனை வரவழைக்கும் காரியங்கள். இந்த தலைப்பின் கீழே நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். தேவன் வந்தால் என்ன நடக்கும்? தேவன் என்னோடு இருந்தால் என்ன சம்பவிக்கும்? தேவன் மட்டும் என்னோடு இருந்தால் எல்லாமே நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். தேவன் என்னோடு இருந்தால் அதிசயங்கள் நடக்கும். தேவன் என்னோடு இருந்தால் நானும் எதை வேணாலும் செய்ய முடியும். என்னுடைய காரியங்கள் எல்லாமே அதை நேர்த்தியாக சக்ஸஸாக முடியும். தேவன் என்னோடு இல்லாவிட்டால் என்னால் எதையுமே செய்ய முடியாது. என்னுடைய எல்லா காரியங்களும் தோல்வியில் முடியும். தேவன் என்னோடு இருக்கணும். தேவன் எனக்காக காரியங்களை செய்ய வேண்டுமானால், எனக்காக யுத்தத்தை அவர் செய்ய வேண்டுமானால் தேவன் என்னோடு கூட இருக்கணும். அப்படிப்பட்ட தேவன் என்னோடு இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? தேவனை வரவழைக்கும் காரியங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சில காரியங்களை தியானிக்கும் போது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம நடுவில் அநேக சாட்சிகள் உண்டு. அநேக தேவ பிள்ளைகள், அநேக பரிசுத்தவான்கள், அவங்களுடைய சாட்சிகளை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அவங்களுடைய சாட்சிகள் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். அவருடைய சாட்சிகளை கேட்கும்போது தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செஞ்சுருக்காருன்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்களோட அதே காரியங்களை நமக்கும் தேவன் செய்வாரா? எனக்கு ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாரு? நான் எதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்னு நான் அநேக தடவை நான் யோசிச்சிருக்கேன். நான் அதற்கான பதில் தேவனுடைய வேதத்தை ஆராயும் பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது யோவான் ஸ்நானனை குறித்து நான் படிக்கும் பொழுது சில காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் இப்படி என்ன செஞ்சார்? யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமான ஒரு மனுஷன். அவரை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிடத்திலே யோவான் ஸ்நானகன் தான் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய மனுஷன் யோவான் ஸ்நானகன். இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் வருகிறவனாகிய எலியா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அவனை பற்றி சாட்சி கொடுத்தார். இன்னும் யூத ஜனங்கள் எல்லாருமே அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி அவர் மேலே மிகுந்த மரியாதை வைத்திருந்தாங்க. இன்னும் யோவான் ஸ்நானகன் நிறைய காரியங்களை செய்தார். அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார். 3 காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் தியானிக்கலாம். முதலாவது யோவான் ஸ்நானகன் செய்த காரியம்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே குறிப்பிட்டபடி அவாந்தர வழியிலே தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிற, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறான்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்விதமாக பாதையை செவ்வை பண்ணார்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாவ மன்னிப்பை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். அநேகரை தங்களுடைய பாவத்தை அவர்கள் உணர்வடைய வைத்து அதிலிருந்து மனம் திரும்ப அவர் உதவி செய்தார். இன்னும் ஞானஸ்தானத்தை குறித்து அவர் போதித்தார். அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த காரியங்களை யோவான் ஸ்நானகன் செய்தார். இதன் மூலம் அநேகரை தேவனிடத்தில் திருப்பினார். இது முதலாவது காரியம். 2வது காரியம், அவர் அவருடைய உடை, அவருடைய உணவு இதெல்லாம் பார்த்தோன்னா, அவருடைய உடை என்னென்னா ஒட்டக மயிர் உடை, வார்க்கச்சை, இதுதான் அவருடைய உடையாக இருந்தது. அவருடைய உணவு வெட்டுக்கிளி காட்டுத்தேன், இதுதான் அவருடைய உணவு. அவர் திராட்சரசம் மது போன்றவற்றையெல்லாம் குடிக்க மாட்டார். அவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தாராம். இது 2வது காரியம். 3வது ஒரு காரியம் ரொம்ப விசேஷமானது. அது என்னென்னா, அது இயேசு கிறிஸ்து அவர் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஏரோது ராஜா கேள்விப்படுகிறார். அப்படி கேள்விப்படும் போது அதற்கு முன்னதாக தான் சிரச்சேதம் பண்ண யோவான் ஸ்நானகன் தான் உயிர் தெழுந்து இயேசுவா இப்போ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்னு ஏரோது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். அப்போ யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவை போல் அவர் செய்திருந்தார். இது இயேசுவை போல வாழ்ந்த யோவான் ஸ்நானகனின் ஒரு காரியம். இந்த 3 காரியங்களையும் வைத்து எப்படி நம்ம தேவனை வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த காரியங்கள் மூலமாக தேவனை வரவழைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஒரு இருண்ட காலம் இருக்குதுன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த காலங்களில் தேவனை பற்றிய அறிவு குறைவாக இருந்தது. தேவனுடைய வெளிப்பாடுகள் இல்லாமல் இருந்தது. தீர்க்கதரிசிகள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. இப்படிப்பட்ட காலங்களாக இருந்ததுனால ஒரு 400 வருஷம் ஒரு பெரிய கேப். அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலத்தில் அதிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நுழையும் பொழுது எல்லா சுவிசேஷங்களும் முதலாவதாக யோவான் ஸ்நானகனை குறித்து தான் சொல்லப்பட்டது. அவர் வழியை ஆயத்தம் பண்ணின பின்பு தான் கிறிஸ்து வெளிப்படுகிறார். அப்போது யோவான் ஸ்நானகன் அந்த இருண்ட காலத்திலிருந்து ஒரு வெளிச்சத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். வெளிச்சத்திற்கு கொண்டு கிறிஸ்துவை வரவழைக்கிறார். அப்படின்னு நம்ம அதை நம்ம பார்க்கலாம்.
யோவான் ஸ்நானன் வந்து வழியை ஆயத்தம் செய்து அவர் மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் தொடர்கிறது. இப்போ இதை இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட இருளான சூழ்நிலைகளில் இருந்து தேவனை அவர் வரவழைத்து விட்டார். அவர் வந்தால் எல்லாம் மாறும். ஒரு பெரிய வெளிச்சத்தை மக்கள் கண்டார்கள். அதன் மூலமாக ரட்சிப்பு உண்டானது. அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் உருவானது. இன்னும் அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். நம்ம அந்த 3 காரியங்களை நாம் படித்தது போல் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவே வரவழைத்து விட்டார். அவர் எப்படி இப்படி வரவழைச்சார்? நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை வரவழைக்கலாம்? முதலாவதாக பாவ மன்னிப்பை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து எப்படி யோவான் ஸ்நானகன் போதித்தாரோ, முதலாவதாக எனக்குள்ள நான் உணர்வடையணும். முதலாவதாக என்னுடைய பாவங்களை குறித்து நான் உணர்வடையணும். அதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நான் ஞானஸ்தானத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யும் பொழுது அதுதான் பாதைகளை செவ்வை பண்ணுதல். ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னா, அந்த ராஜா வருவதற்கு சில காரியங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். ஒரு ராஜா ஒரு குடிமகன் ஒரு பிரஜையை தேடி வரணும் அப்படின்னா, அவர் ஒரு தேரில் வந்தார் அப்படின்னா, அந்த தேரில் தான் அவர் போக முடியும். அப்போ அதற்கு தகுந்த ஒரு சாலை இருக்கணும். அப்போ தான் அவர் அதன் வழியாக போய் அவர் சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திக்க முடியும். இப்போது என் வீட்டுக்கு அவர் வரணும் அப்படின்னா, என் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பாதை செம்மையாக இருக்கணும். மேடு பள்ளங்களாக இருக்கக்கூடாது. அதை நான் சரி செய்ய வேண்டும். என்னிடத்தில் வருகிறவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்து கொண்டால்தான், அவருக்கேற்ற காரியங்களை நான் ஆயத்தம் பண்ணினால்தான் அவர் என்னிடத்தில் வர முடியும். அப்போ நான் பாதையை அவர் செவ்வையாக இருந்தால் தான் அவர் வருவேன்னு நினைக்கிறார். அவர் வருவார். அப்போது நான் எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நான் அதை உணர்ந்து அதிலிருந்து மனம் திரும்பி அதை நான் செவ்வை பண்ணும்பொழுது தான் அவர் இடத்துல வர முடியும். இரண்டாவது காரியம், அவர் எப்படி ஒரு அர்ப்பணிப்புள்ளவராக இருந்தார். யோவான் ஸ்நானகன் அவர் தனித்து காட்டுக்குள்ளே வாசம் பண்ணார். ஏன் வாசம் பண்ணார்? ஆண்டவருடைய காரியங்களுக்காக, ஆண்டவருடைய வேதத்தை பாதுகாப்பதற்காக. ஒரு நசரேய விரதத்தை மேற்கொண்டு திராட்சரசமும் மதுவும் குடிக்காமல் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் தன்னுடைய உணவாக கொண்டு அவர் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்து கொண்டார். எஸ்கின்கள் அப்படின்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கூட்டத்தாரோடு இவரும் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லா ஜனங்களையும் விட்டு வேறு பிரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அறிந்து திறம்பட அதை செய்து முடித்தார். அதிலிருந்து நான் எப்படி ஆண்டவரை நான் வரவழைக்க முடியும்னா, நானும் அவரை போல அர்ப்பணிப்புடையவனாக நான் இருக்க வேண்டும். நான் வேறுபாட்டின் ஜீவியத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல் நானும் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் என்னிடத்திலே வர முடியும். நான் பரிசுத்தமாக இல்லாத பட்சத்தில் அவர் என்னிடத்திலே எனக்குள்ளே கிரியை செய்வது எப்படி? இப்போது நான் பரிசுத்தத்துக்கு நான் என்ன அர்ப்பணிக்கணும்? பரிசுத்தத்திற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். நான் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறவனாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் எப்படி நிரப்பப்பட்டு அந்த யோவான் இருந்தாரோ அதே போல் அவனை பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போது தேவன் இடத்திலே வர முடியும். என்னிடத்திலே மகிமையான காரியங்களை செய்ய முடியும். இது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக உள்ள காரியம், யோவான் ஸ்நானகன் ஒரு இயேசுவை பிரதிபலிப்பவராக, இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எப்படி அநேகருக்கு உபதேசித்து அநேகரை மனம் திரும்ப பண்ணி அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவர் கொண்டு வந்தாரோ அவருடைய சிந்தையைப் போலவே அவருடைய எண்ணங்களைப் போலவே யோவான் ஸ்நானகனும் வாழ்ந்தார். அந்த நாட்டின் ராஜா ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் மரித்த சிரச்சேதம் பண்ணப்பட்ட யோவான் ஸ்நானகன் என்று அவர் வாயினால் அறிக்கை செய்யும்படி யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இருந்தது. இப்போது நான் இதிலேருந்து நான் எப்படி அவரை போல் மாறுறது, நான் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா, நான் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகணும். இயேசுவை போல மறுரூபமாகணும். இயேசுவை போல சிந்தையுடையவனாய் மாற வேண்டும். இயேசுவை போல சுபாவங்களுடையவனாய் நான் மாற வேண்டும். அவரை போல நாளுக்கு நாள் நான் மறுரூபமாகி என்னுடைய சுயம் அழிந்து என்னிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். நான் இன்னொரு இயேசுவாக நான் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருப்பார். அவரை நான் வரவழைக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு நான் ஏதுவாக, நான் பாத்திரவனாக, நான் மாறும்படியாக, நான் மறுரூபப்படுகிறவனாக நான் மாற வேண்டும். இது மூன்றாவது காரியம். இந்த 3 காரியங்கள், முதலாவதாக நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். நான் மனம் திரும்பி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
இரண்டாவதாக நான் யோவான் ஸ்நானகனைப் போல அர்ப்பணித்து நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை போல நாளுக்கு நாள் நான் வந்து மறுரூபமாக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த 3 காரியங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் யோவான் ஸ்நானகன் எப்படி கிறிஸ்துவை அந்த இருளான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து கிறிஸ்துவை அவர் வரவழைத்தாரோ, அதே போல் நானும் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் நான் வரவழைக்க முடியும். அவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம். அவர் என்னை நிச்சயமாய் பாதுகாப்பார், எனக்கு வேண்டிய காரியங்களை செய்வார், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார், என்னை முற்றுமுடிய அவர் ரட்சிப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற நம்மை இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்ததுன்னா தேவனை நம்மால் வரவழைக்க முடியும். நான் சுத்திகரித்து நான் பரிசுத்தமாகி மறுரூபமானால் அவருடைய 2ஆம் வருகை சீக்கிரமாக நான் வர வைக்க முடியும். அவரோடு கூட நான் சேர்ந்து நித்தியத்திலே அவரோடு கூட நான் சுகித்திருக்க முடியும். இந்த 3 காரியங்களை நாமும் மனதில் வச்சு தேவனை நம்முடைய வாழ்க்கையில் வரவழைச்சோன்னா அதை விட மகிமையான காரியம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, சோதரம் ஆண்டவரே, நாங்கள் இந்த 3 காரியங்கள் மூலமாக ஆண்டவரே எங்களை நாங்கள் சுத்திகரிப்பதன் மூலமாக, நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதன் மூலமாக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபமாவதன் மூலமாக கர்த்தாவே, அந்த யோவான் ஸ்நானகன் எப்படி ஆண்டவரே இந்த இருளான ஆண்டவரே பூமியிலே உம்மை வரவழைத்தாரோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை வரவழைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காரியங்களை நாங்கள் கடைப்பிடிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வாரும், எங்களை முற்றுமுடிய எங்களை ரட்சியும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.